தீபாவை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்ச அவங்க மாமியார் வந்துட்டு உடனே வந்துட்டு இதை பற்றி உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு வந்துட்டு இந்த கற்பூரத்தில் அரைச்சி சத்தியம் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ், என் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு அரியர் இருக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்து வராங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, என் மாமியார் வந்துட்டு இது குலதெய்வம் கோயிலுக்கு திருநீர் வச்சு விட வந்தாங்க, அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணுன்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. அப்புறமா இந்த பாருமா, நீ வந்துட்டு எங்கள் ஸ்டேட்டஸ் குறையக்கூடாது, எங்கள் சொந்தக்காரங்க எதுக்க நிறைய நல்ல பொண்ணுங்க, நல்ல இதுவான பொண்ணுங்க எல்லாம் வந்தாங்க, பணக்கார வீட்டு பொண்ணுங்களாம், அதனால் அதுக்கு கொஞ்சம் கூட குறையக்கூடாதுனால நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க, அதை பற்றி யோசிச்சு வைங்க, நீங்கள் என்ன முடியும்னு சொல்லுங்கள், அப்படி ஓகேன்னா கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே இந்து முதல்ல ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், எங்களால் எப்படி அவ்வளோ முடியும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம சரி செஞ்சுக்கலாம் வான்னு சொல்லிட்டு இந்து வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் தான் வந்துட்டு எனக்கு செஞ்சே ஆகணும், இந்த வீட்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் இந்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இது அம்மா வாழ்ந்த வீடு, இதை விற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என் வாழ்க்கையை விட அம்மா வாழ்ந்த வீடு இதுதான் முக்கியமா, இதுக்கு மேலே நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போய் கத்தி எடுத்து வச்சுக்கின்னு கதவை சாத்திக்கிட்டு வெளியே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா போய் கதவை உடச்சிக்கிட்டு போயிட்டு இது பண்ணி அவங்கக்கிட்ட இந்த கத்தியை வாங்கி வச்சுறாங்க. அப்புறம் இந்துக்கிட்ட வந்துட்டு உங்கள் அம்மா விட இப்போ உயிரோடு இருக்க அக்கா தான் முக்கியம், அவளையும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நான் விரும்பலை, இந்த வீட்டை விற்றுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்து அழுதுகிட்டே அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி போய் சோகமாக நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சாப்பிட்றதுக்காக கருணா வராரு. அப்போ கரெக்டாக அவங்க ஜெயந்தியோட தங்கச்சி வந்துட்டு பரிமாறுறாங்க. நீங்கள் ஏன் கீழே பாருங்கள், வாங்க டைனிங் டேபிளில் பாருங்கள், இனிமேல் இதில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது மேலே உட்கார வச்சு பரிமாறுறாங்க. இதை வந்துட்டு திவாகர் பார்க்குறாரு, செம்ம காண்டில் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக கிருபாவும் வராரு, என்ன சொல்ல போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.